பொதுவாக கூட்டங்களில் பேசுவதென்றால் நான் விருப்பத்தோடு வந்து பேசுவேன். இந்த கூட்டத்தில் பேசுவது உண்மையிலே பேச்சே வரலை. ஏன்னா எல்லோரும் பேசுகிறது கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, விக்ரமன் சார் பேசும்போது, சௌந்தர்யன் பேசும்போது, இளையகம்பன் பேசும்போது அழாமல் மேடையேற வேண்டும் என்பது மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் என்னையெல்லாம் ஒரு டைரக்டராக வந்து எந்த தயாரிப்பாளரும் ஒத்துக்கிட்டே மாட்டான். ஏனென்றால் நான் கதை சொல்லும்போது அவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்ல தெரியாது. என்னுடைய கதையில் இருக்கிற கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இவன் டைரக்டரு அப்படின்னு முடிவு பண்ணவர் சௌத்ரி சார் மட்டும்தான். நல்ல கதைகள் இருக்கும். நான் யோசித்த கதை பல படங்களாக வந்திருக்கிறது, மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. அதை போய் நான் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லும்போது, நான் நல்ல பேச்சாளர் என்று நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் கதை சொல்லும்போது அவ்வளவு 2 மணி நேரம் கதை சொல்லணும். ஒரு ப்ரொடியூசர்கிட்ட தயாரிப்பாளர்கிட்ட போய் சொல்லும்போது அதை சுவாரஸ்யமாக 2 மணி நேரம் சொல்லணும், நம்ம ஒரு கண்டென்ட்டு கெடாமல். அதில் கொஞ்சம் எனக்கு வீக்னஸ். ஆனால் நான் ஒரு கதையை வந்து சௌத்ரி சார்கிட்ட சொல்லும்போது லிங்குசாமி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். லிங்குசாமி ராஜகுமாரன் இன்ட்ரடியூஸ் பண்ணார் சௌத்ரி சார்கிட்ட. அந்த ஆனந்தம் படத்தினுடைய அவர் ஆனந்தம் படத்தை வந்து பல தயாரிப்பாளர்கள்ட்ட போய் அவர் கதை சொல்லும்போது, நான் டிவிஎஸ் ஸ்டாம்ப் வச்சுருந்தேன், அதனால் நான் வந்து அந்த வண்டியை ஓட்ட அவர் எங்கே போகணுமோ அங்கே கூட்டிகிட்டு போகிற வேலை எனக்கு இருந்தது. அப்படி பல இடங்களுக்கு போய் அந்த படம் ஓகே ஆகலை. கடந்த 2 வருடமாக, 2000க்கு முன்னாடி 2 வருடமாக அதுக்கு அலைஞ்சாச்சு. எங்கே போனாலும் அந்த கதை ஓகே ஆகாது. திருப்பதி சாமி குடும்பம் அந்த கதைக்கு பேர். அப்போ அதை வந்து ராஜகுமாரன் நீ வருவாய் என்ன டிஸ்கஷனுக்கு நாங்கள் போவோம். லிங்குசாமி வந்து உன்னிடத்தின் இடைப்படுத்தலில் வேலை செஞ்சதுனால ராஜகுமாரன் பழக்கம், அதனால் என்னையும் கூட்டி போவார். அங்கே போய் நாங்கள் கொஞ்சம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் படம் அவர் எடுக்கும்போது லிங்குசாமி கொண்டு போய் சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். சார் கதை கேட்கறதுக்கு முன்னாடி இவர் கையில் புக்கே வச்சுருப்பார். அப்போ அந்த ஆனந்தம் படத்தினுடைய ரிட்டன் ஸ்கிரிப்ட், இப்போ தான் எல்லாமே பவுண்டு ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க. அப்போ 2000க்கு முன்னாடியே வந்து லிங்குசாமி கதையை வந்து முழு கதையை நான் வசனம் எழுதி முழு புத்தகம் தயார் பண்ணியிருந்தோம். அது வேற ஒரு தயாரிப்பாளர் ஞானவேல் அப்படின்னு சொல்லி பெட்ரோல் பங்க் வச்சுருக்காங்க, ஜிஜே அந்த கம்பைன்ஸ், அந்த ரோஜா கம்பைன்ஸ், அவங்களுக்காக உட்காந்து எழுதுனது. அதை கொண்டு போய் சௌத்ரி சார்கிட்ட கொடுத்தோம். அதை ஒரு விமான பயணத்தின் போது ஹைதராபாத்துக்கு போகும்போது கையோடு எடுத்துட்டு போறாரு. திரும்பி வரும்போது நாங்கள் போய் பார்த்தோம். ஃப்ளைட்லேயே உன் கதையை படிச்சுட்டேயா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இதே 4 பிரதர்ஸ் கதை ஒன்று தயாராகிட்டு இருக்கேன், அது வந்ததுக்கு பிறகு முடிவு பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னார். ஒரு தயாரிப்பாளர் ஒரு புத்தகத்தை படிக்கிறார் என்றால் அது சௌத்ரி சார் மட்டும்தான். யாரும் படிக்க கூட மாட்டாங்க. தயாரிப்பாளர்கள் புத்தகத்தை கொடுப்போம், கதை சொல்லுன்னு சொல்லுவாங்க. 2 மணி நேரம் கேட்க மாட்டாங்க, 15 நிமிஷம் சொல்ல முடியுமான்னு கேட்பாங்க. ஆனால் 2 மணி நேரம் கதை கேட்கக்கூடியவர், ஒரு முழு புத்தகம் 200 பக்க புத்தகத்தை படிக்கக்கூடியவர். சமீபத்தில் கூட லிங்குசாமி அவரை பார்க்க போனார். அப்போ என்கிட்ட வந்து சொன்னார், யோ சௌத்ரி சாரை பார்க்க போனேன். சௌத்ரி சார் சொல்கிறாரு, ஆள் புக்கு தான் படிச்சுட்டு இருக்கேன், நான் ஒரு கதை கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி கையில் புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்காருயா. எப்பயுமே சௌத்ரி சார்கிட்ட இந்த பழக்கம். கடைசி வரை ஒரு பைண்ட் ஸ்கிரிப்டை கொடுத்தீங்கன்னா அந்த கதையை படிப்பார். கதையில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா அவனை கூப்பிடுவார். அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் சினிமாவுக்கு கிடைக்கிறது அபூர்வம். தமிழ் சினிமாவினுடைய மாபெரும் சாதனை தயாரிப்பாளர்கள் அப்படின்னு பட்டியல் போடும்போது மாடர்ன் தியேட்டர் சுந்தரம், ஏவி மெய்யப்ப செட்டியார், பிரசாத் ஸ்டுடியோ எல்வி பிரசாத், விஜயா கம்பைன்ஸ், நாகிரெட்டி, இப்படி ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஸ்டுடியோலாம் வச்சுருப்பாங்க.
அவர்கள்லாம் வந்து அப்போல்லாம் ஸ்டுடியோ வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு கதை, ஒரு புத்தகத்தில் எழுதின ஒரு கதை அல்லது சொல்லக்கூடிய ஒரு கதையில் இருக்கிற கண்டென்ட்டை வச்சுட்டு ஒரு சின்ன ஆஃபீஸ் போட்டு 100 படம் எடுத்திருக்கிறாருன்னா அவருடைய ரசனை. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ராஜஸ்தானி என்ற நினைப்பே நமக்கு வராது. தங்க பதக்கத்திலிருந்து சீன் சொல்லுவார். பழைய படங்கள், KS கோபாலகிருஷ்ணன் படங்கள், ஸ்ரீதர் சார் படங்கள், ஏதாவது ஒரு கதையை நம்ம சொன்னோம்னா நம்ம டிஸ்கஷன் போகிறதுக்காக அல்லது வந்து கதை எழுதுவதற்காக நான் பல படங்களை பார்த்து வச்சிருப்போம்னா, ஒரு தயாரிப்பாளர் இவ்வளவு படங்கள் பார்த்து வச்சிருக்காரு. அவர் சினிமா தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே சினிமா ரசிக்கிறார், எல்லா படங்களையும் போய் பார்க்குறார். அந்த ரசனையை வந்து உருவாக்கின அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் அவரை வந்து இவ்வளவு தயாரிப்பாளர்களை, இவ்வளவு இயக்குநர்களை, இவ்வளவு இசையமைப்பாளர்களை அவர் வந்து இந்த பாட்டு ஓகே ஆகும் அப்படின்னு அவருக்கு வந்து தோணும். இந்த நாங்கள் வந்து லிங்குசாமி படத்துக்கு கம்போசிங் போனோம்னா, கம்போசிங்க்கு சாயங்காலம் நாங்கள் காலையில் உட்காந்து ஒரு பாட்டை கம்போசிங்காக போவோம், சுச்சுவேஷன் சொல்லுவோம், எஸ் ராஜ்குமார் ஏதோ டியூனை போடுவார், போட்டு ஒரு லிரிக்கு ஃபில்லப், டம்மி லிரிக்ஸ் எல்லாம் போட்டு ஃபில்லப் பண்ணி வச்சுருந்தா சாயங்காலம் வருவார். என்னையா பண்ணீங்க? ஒரு தர்பார் போல் எல்லாம் அங்கே தபாலாம் வச்சுருப்பாங்க, இந்த பக்கம் வந்து கீபோர்டு வச்சுருப்பாங்க, இந்த பக்கம் ஏதோ ஒரு வயலின் வச்சுருப்பாங்க, ஏதோ வாசித்து காட்டுறதுக்காக வந்துருப்பா. சார் வருவார். வந்தோடனே சார் ஒரு பாட்டு போட்டுருவோம் சார். ஆசை ஆசையாயிருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவேன்னு பாட்டு டம்மில் இருக்குதான் அப்போ. ஆனால் அது ஓகே ஆயிடுச்சு. கலைக்குமார் எழுதினார், விக்ரம் சார் அசிஸ்டன்ட். ஓ நல்லா இருக்கியா, இதே வச்சுருங்கய்யா, மாற்றிடாங்கய்யா. அந்த மாதிரி ஒரு இசைக்குனாலும் சரி, பாட்டு வரிகளாக இருந்தாலும் சரி, ஒரு கதையினுடைய மெயின் பாயிண்ட்டு அவருக்கு வந்து தெரியும். கடைசி வரைக்கும் இதை மாற்றிடாங்கய்யா, இந்த சீனில் இது வேணும், இந்த கதையை வந்து முதல்ல சொன்ன கதையை முழுக்க கடைசி வரை ஞாபகம் வச்சுருப்பார். ஆனந்தம் படத்தில் படம் வந்து நாங்கள் வந்து 60 நாள் ஷூட்டிங் சொல்லிட்டோம். 60 நாள் வந்து நாங்கள் 4 பிரதர்ஸு, அவங்களுக்கு ஒய்ஃபு, காதலி, அவன் பின்னாடி இருக்கிற ஒரு வில்லன், அவனுக்கு சைடு சப்போர்ட்டு, இதெல்லாம் தெரியாமல் ஏதோ இவர் லிங்குசாமி புது டைரக்டர், ஆனால் நான் வந்து அந்த படத்தோட அசோசியேட் டைரக்டர். எங்களுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் 2 படம் வேலை செஞ்சுருக்கோம், 2மே வந்து நாங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். எங்களை வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் எங்களை கம்மியாக வச்சுருக்கிற டைரக்டர்கிட்ட வேலை செஞ்சிட்டோம். ஆனால் எல்லாம் தெரிஞ்ச, ஏன்னா படம் ஓகே பண்ணிட்டோம்ல, அதனால் வந்து கேட்டால் எவ்வளோ நாள் ஷூட்டிங், 60 நாள் கம்மி தான் தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டோம். ஆனால் அங்கே போய் அசம்பிள் பண்ணி முதல் நாள் எடுக்கும் போது தான் தெரியுது, இந்த 4 பேர் அசம்பிள் பண்ணுறதுக்குள்ளே மம்முட்டி ஸ்பாட்டில் வந்து இதுக்கு முன்னாடி அந்த கடைசி பிரதேவ தான் இருப்பான். மம்முட்டியை வந்துட்டாரான்னு அவன் நம்மள்ட்ட கேட்பான். மம்முட்டியை கூப்பிட்றது கடைசியாக தான் கூப்பிடணும் ஷார்ட்டில் நடிக்க வைக்கிறதுக்கு. இப்படி ஒவ்வொரு 4 பேர் அவங்களுடைய தேவயானி, ரம்பா, சினேகா, இவங்களெல்லாம் அசம்பிள் பண்ணி வீட்டில் ஒரு சீன் எடுக்கணும். அப்பாஸ் வந்து வேலைக்கு போகிறான், அவன் வேலைக்கு கிடச்சிருச்சு, வேலைக்கு போக மாட்டேங்கிறான்னு ஒரு சீன் இருக்குன்னா, அதை அப்பாஸ் அசம்பிள் பண்ணுறதுக்குள்ளே, அந்த அசம்பிள் பண்ணுறதுக்கு காலையில் போனோன்னு எல்லாருக்கும் சீன் சொல்லணும், மேக்கப் போடணும். அசம்பிள் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் ஆகிடும். 7 மணிக்கு நம்ம வந்து அசம்பிள் பண்ணோம், 12 மணி 11:30 மணிக்கு தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஷாட்டே வைக்க முடியும். இது தெரியாமல் 60 நாள்ட்டோம். 60 நாளில் நாங்கள் எடுத்தது பாதி படம் தான். சார் 60 நாள் 50 நாள் வரைக்கும் ஒரு வாரத்தை கூட கேட்கல, ஒரு 55 நாள் வரைக்கும் ஒரு வாரத்தை கேட்கல. அந்த 3rd ஷெட்யூல் போடும்போது ஒரு 25 நாளைக்கு மறுபடியும் கொண்டு பேப்பர் வச்சோம். என்னையா 60 நாள் படம் சொன்னீங்க, மறுபடியும் 25 நாளைக்கு ஷூட்டிங் கொண்டு வந்துருக்கீங்க சார்? ஏதோ தெரியாமல் சொல்லிட்டோம் சார், இது அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது போல இருக்கு, இன்னொரு 30 நாள் வேணும். இன்னும் 30 நாளா? பேப்பர் தூக்கி அப்படியே போட்டார். இந்த படத்தை நான் எடுக்கலையா, இவ்வளோ ரூபா செலவாயிருக்கு, கணக்கு இருக்கு, நீ வாங்கிக்க, இதை கொண்டு போய் நீ வேற யாராவது ப்ரொடியூசர் வச்சு எடுத்துக்க, இது இந்த சூப்பர் குட் பேனரில் வராது. இப்போ லிங்குசாமி வந்திருந்தாருன்னா என்னை விட நல்லா சுவாரஸ்யமாக அதெல்லாம் சொல்லுவார். இந்த படத்தை நான் எடுக்கலை அப்படின்ட்டாரு. இவர் வந்து அப்படியே கண் கலங்கி, லிங்குசாமி சார், இந்த படத்தை நான் நிறைய ப்ரொடியூசரை சொல்லிட்டேன் ஆல்ரெடி, யாரும் எடுக்க தயாராக இல்லை, நீங்கள் தான் எடுக்கிறேன்னு சொல்லுவேன், ஒரே ஆள், நீங்கள் எடுத்தா எடுங்க சார், இல்லைன்னா நான் உங்களுக்கு எழுதி தரேன், நான் டைரக்டர் இல்லை, நீங்கள் யாரை வச்சாலும் எடுத்துங்க சார் அப்படின்னோடனே அப்படி யோசிச்சார். சரி கரெக்டாக இப்போயாவது யோசி, எவ்வளோ நாளுங்கிறத ஃபைனல் பண்ணு அப்படின்னாரு. இல்லை சார் நம்ம 25 நாள் போட்டுருவோம் சார், அதில் எப்படியா முடிச்சிடுறோம். ஏற்கனவே 55 நாள் எடுத்தாச்சு, இப்போ 25 நாள், இப்போ 80 நாள் ஆகுது படம். இந்த 25 நாள்லாம் பண்ண முடியாது, இதை இன்னும் குறைச்சிட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் சரி இது குறைக்கணும், கொஞ்சமாவது குறைக்கணும்,
என்ன கேட்குறாங்கல்ல, அதனால் குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் குறைச்சி 20 நாள் அப்படின்னு போட்டு மறுபடியும் போய் 20 நாளில் முடிச்சிடும் சார், 75 நாள் கொடுத்தோம். இந்த 20 நாளில் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோதான் படம். இல்லை சார் முக்கியமான சீன்லாம் இருக்குது சார். முக்கியமான சீன்லாம் முதல்ல எடுக்காமல் ஏன் இப்போ எடுக்கிறீங்க? ஏண்டா முக்கியமான சீன்ல இந்த லாஸ்ட் வீடியோல எடுப்பீங்க. 20 நாள் கொடுத்தாச்சு, முக்கியம் இருக்கிற சீனு முக்கியம் இல்லாத சீன்லாம் எனக்கு தெரியாது, ஒழுங்காக சொன்ன கதையை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. மறுபடியும் போட்டு 20 நாள் எடுத்தா மழை வந்துடுச்சு. சில காரணங்களால் அந்த 20 நாளில் முடிக்க முடியல. மறுபடியும் 7 நாள், மறுபடியும் 7 நாள் கொண்டு போய் ஆர்பிட். எப்பயுமே இந்த ஷெட்யூல் எழுதி கொண்டு போய் நான் தான் கொடுப்பேன். இவர் வரமாட்டார், லிங்குசாமி போக மாட்டார், நான் தான் கவுண்ட் ஆகிட்டுங்கிறதுனால அசோசியேட் ஆகிட்டு இருப்போம். ஆர்பி சௌத்ரியின் ஆனந்தம் ஷெட்யூல் 4 அப்படின்னு போட்டு எழுதி கொடுத்தேன், பேப்பரை கொண்டு வச்சேன். பார்த்தாரு, ஆர்பி சௌத்ரியின் ஆனந்தமா, ஆர்பி சௌத்ரியின் துன்பம். ஒரு ராஜஸ்தானி எப்படி கமெண்ட் அடிக்கிறார் பாருங்க. அவர் வந்து ஃபுல்லா தமிழ் தெரியும், அவ்வளோ அழகா கமெண்ட்னா பயங்கர சூப்பராக அடிப்பார். அதனால் ஒவ்வொரு நாளும் வந்து அவருடைய சுவாரஸ்யமான நாட்கள் அவரோட. எப்பயும் லாஸ்ட் நாள் கூட ஆர்பி சௌத்ரியின் துன்பம் அது தெரியாமல் உங்களை தொட்டுட்டேன், இதை முடிச்சு தான் ஆகணும், இந்த 7 நாள் போட்டிருக்கே, இந்த 7 நாளில் முக்கியமான சீன்லாம் எடுக்க போறீங்களா அப்படின்னு. அவன் சார் வழக்கம் போல நல்ல சீன்ஸ் எல்லாம் இருக்கு சார் அப்படின்னு. சரி 7 நாள் இந்த மழை வந்துருச்சு, அது இது இருக்கு. நான் வந்து 60 நாள்னு சொன்னால் 60 நாளில் முடியும்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 10% நான் மனசுக்குள்ளே வச்சுருப்பேன். ஏன்னா மழை வரும், ஏதோ காரணங்களால் ஷூட்டிங் எதாவது தடைப்படலாம். 65 நாள் ஓகேன்னு தான் நானே நினைப்பேன். ஆனால் உங்கள் படம் தான் என் முதல் முறையாக நீங்கள் வந்து 50% நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை சார் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற இன்எக்ஸ்பீரியன்ஸு, அதனால் வந்து எங்களுக்கு தெரியாது, இதை வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு பெரிய ஒவ்வொரு ஷாட் எடுக்கும்போதும் அசம்பிளிங்க்கு இவ்வளோ டைம் ஆகும்னு எதிர்பார்க்கல சார் அப்படின்னு சொல்லி எப்படியோ எடுத்து முடித்தோம். படம் எடுத்து முடித்ததுக்கு பிறகு படம் வந்து 18 ரீல் வந்துடுச்சு. 14 ரீல் ரிலீஸ் பண்ணுறோம் அப்போ ஃபிலிமில். 18 ரீல் 19 ரீல் படம் 3 மணி நேரம் ஓடுது. படத்தை பார்த்தாரு இதில் ப்ரொஜெக்ஷனுக்கு வந்து டபுள் பாசிட்டிவ். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, 14 ரீல், இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலை அப்படிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவனை வேலைக்கு வச்சுக்க, இவனையே வச்சுட்டு நமக்கு ஆப்பு. அவனுக்கு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஏன் 19 ரீல் கொண்டு வந்தீங்கன்னா எவங்க தேட்டர்லாம் போட மாட்டாங்க, அதெல்லாம் 4 ஷோ ஓட்டணும். நீங்கள் பாட்டுங்கன்னா 3 ஷோ ஓட்டுவானா தேட்டருக்காரன், 4 ஷோ ஓட்டணும். 4 ஷோ ஓட்டுற மாதிரி கரெக்டாக 14 ரீல் படத்தை கொண்டாங்க அப்படின்னாரு. நாங்கள் அடுத்த நாள் வந்து உட்காந்து வேலை செஞ்சு நைட்டோட நைட்டாக வேலை செஞ்சு 16 ரீல் குறைச்சிட்டோம் சார், இப்போ வந்து பாருங்க அப்படின்னாரு. 16 ரீல். நேற்று 19 இருந்தது, அப்படி நைட்டு கூட நைட்டாக வந்து 16 கொண்டு வந்தீங்க, அப்படியே டக்குன்னு இவ்வளோ ஷார்ட்டாக பற்றி என்ன நல்லா தூக்குனீங்க அப்படின்னாரு. சொன்னோம் 16 இருக்குல்ல, இன்னொரு நைட்டு தரேன் 14. இல்லை சார் ரொம்ப குறைச்சாச்சு சார், இது அப்படியே ரிலீஸ் பண்ணால் நல்லா தான் சார் ஓடும். ஹிந்தி படம் நம்ம அம்மா கேட்கணும் கோடெலாம் பார்த்தா சார் அந்த படம் பண்ணியிருக்கோம், அது 18 ரீல் சார். ஹிந்திக்காரங்க வேறு இதுயா, இங்கே நமக்கு வேறு ஹிந்தி படம் இல்லை, அது 14 தான் வேணும் எனக்கு அப்படின்ட்டு போயிட்டார். ஏங்க ரொம்ப குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நைட்டு மறுபடியும் உட்காந்து எடிட்டர் ஜெய்சங்கர், நான் ஒரு அந்த வைரக்கண்ணன் சொல்லி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அசோசியேட், அவர் தேவர் மகனால் வேலை செஞ்சவர், அவர் பழனிசாமின்னு சொல்லி டைலாக் ரைட்டர், அவரெல்லாம் வேலை செஞ்சோம். எல்லாம் வேலை செஞ்சு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் 14 கொண்டு வந்துட்டோம். என்ன பண்ணுறது, படம் ரிலீஸ் ஆகணும்ல. 14 ரீல் வந்தார், பார்த்தாரு, யோ இது நல்லா இருக்கியா, கரெக்டாக இருக்கியா, மறுபடியும் என்னத்தை குறைச்சிங்கன்னு. இல்லை சார் முதல் 2 ரீலை தூக்கிட்டோம். கதை எங்க ஆரம்பிக்குதோ அதுக்கு முன்னாடி 2 ரீல் பண்ணியிருக்கோம் பாருங்க. தனித்தனியா மம்முட்டிக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன், கடத்தரு, அங்க ஒருத்தர் ரவுடிஸ் எல்லாம் வந்து கடத்தல தகராறு பண்றான், அங்க ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட்டே ஒரு ரீல் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பாஸ் நல்லா டான்ஸ் ஆடுவான் அப்படின்னு சொன்னான், அதனால அவனுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன். முரளிக்கு ஒரு எதை பார்த்தாலும் வேடிக்கை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன். 4 பேருக்கு 4 இன்ட்ரடக்ஷன் சார் எடுத்து முதல்ல வச்சுட்டு 4 பேரும் அசம்பிள் ஆகிறது கோவில்னு சொல்லி, அந்த கோவிலில் தான் கதையே ஆரம்பிக்குது. அம்மா வந்து கோவிலில் வேண்டிப்பா, எனக்கு 4 பசங்களை தான் கொடுத்த, ஒரு பொண்ணை கொடுக்கல, எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா ஒரு பொண்ணு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு பசங்க தான் கோலம் போடுறாங்க சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அம்மாட்ட வேண்டுற சீனு. இந்த இடத்துல தான் கதை ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கோம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால. ஆனால் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அந்த படத்தை
அந்த கதையை ரசித்த காரணத்தினால எடுத்தார். அவர் இல்லைன்னா அந்த படமே நடந்திருக்காது. வானத்தை போல என்ற மாபெரும் ஹிட்டு படம் ஓடிடுச்சு 4 பிரதர்ஸை வச்சு. லிங்குசாமி அவருக்கு இன்னைக்கு நேரடியாக அவ்வளோ நன்றி சொல்லியிருப்பார். அதனால் இன்னைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த ஆனந்தம் கதையை சொல்ல வேண்டியதாக போச்சு. என்னுடைய கதையை சீக்கிரமே ஷார்ட்டாக சின்னதாக சொல்லிடுறேன். ஆனந்தம் படம் நடந்துட்டு இருக்கும்போது கம்போசிங்கில் ஒரு நாள் லிங்குசாமி சொன்னாப்புல, நான் அப்போ இந்த படங்கள் எப்படிலாம் உங்கள் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வண்ணத்திரையில் ஒரு கேள்வி கேட்டு 4 அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட கேட்டு ஒரு சின்ன சின்ன பிட் செய்தி மாதிரி போட்டிருந்தாங்க. பத்திரிகை நிருபர் உங்கள் படம் எப்படி இருக்கும், எதிர்கால இயக்குநர்கள் சொல்கிறார்கள்னு. அதில் நான் ஒன்று சொல்லியிருந்தேன், அது ஒரு அறியாமையினால சொல்லியிருக்கேன். அந்த வரி என்னென்னா, அதில் 4-5 வரியில் ஒரு வரி, என்னுடைய படத்தில் வீடு எரியாது விளக்கு எரியும் அப்படின்னு சொல்லி கவித்துவமாக ஒன்று சொல்லிட்டேன். அதை லிங்குசாமி சார் இன்னைக்கு பேருங்க சார் பத்திரிகையில் இவர் பேட்டி என்னை கூட இன்னும் ஒருத்தரும் பேட்டி எடுக்கல, இவர் பத்திரிகையில் பேட்டி கொடுத்துட்டாருன்னு சொல்லி இந்த வரியை அவர்கிட்ட சௌத்ரி சார்ட்ட சொல்றாரு, சார் என்னுடைய படத்தில் வீடு எரியாது விளக்கு. யோ இவன் தான் நம்ம கம்பெனி டைரக்டர். எப்படி பட்ஜெட்டு அதை பிடிச்சாரு அவரு. ஆகவே என்கிட்ட கதை கேட்கறதுக்கு முன்னாடியே நான் இம்ப்ரெஸ் பண்ணி விட்டாரு லிங்குசாமி. அப்புறம் நான் என்னுடைய கதையை சொல்றதுக்காக ஒரு நாள் வந்தது. ஆனந்த படம் நல்ல ஹிட்டு, 4 திசைகள்லையும் நல்ல பெரிய ஹிட்டுன்னு பேர் வச்சிருந்து வாரம் ஓடலை படம். ஒன்றும் மம்முட்டி படம் போஸ்ட் ஓட்டிருக்கோம், அது மலையாள படம் எடுத்துட்டு பார்க்க மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மவுத் டாக்கில் பரவி பெரிய ஹிட்டானதுக்கு பிறகு பார்க்க போனோம். சார் விட்ட கதை கேட்கணும் சார் அப்படின்னு சொன்னாப்புல, லிங்குசாமி சொன்னாப்புல. பாபுட்டியும் ஆல்ரெடி நான் சொல்லி வச்சுருந்தேன் கதையை. சார் கேட்டார், நல்லா இருக்கியா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. அதில் 2 ஹீரோ என்னால் அசம்பிள் பண்ண முடியல. அங்கே எங்கே சூர்யாட்ட மாதவன்ட்ட அப்போ அப்கமிங்கில் அப்போல்லாம் அவங்கெல்லாம் அப்கமிங், சூர்யா மாதவன்லாம் அவங்க 2 பேர். அந்த வில்லாம் அவங்க இல்லைன்னா இந்த அப்பா இந்த சசி சார் ஸ்ரீகாந்த்லாம் வச்சு படம் எடுத்திருந்தார். அவர் ஷாம்னு சொல்லி ஒருத்தன் வந்திருந்தான். இப்படி இவங்களெல்லாம் கூட என்னால் 2 பேர் அசம்பிள் பண்ண முடியல. சரி பரவாயில்ல நீ சும்மா தானே இருக்கப்போ அப்படின்னா, ராமா சார் இதுக்கு நீ டைலாக் எழுதிட்டு வா அப்படின்னாரு. ஒரு கேசட்டை கொடுத்து, அது மனசந்தானுவேன்னு ஒரு படம், தெலுங்கில் சூப்பர் ஹிட்டாக ஓடின படம். அந்த படத்துக்கு டைலாக் எழுதினேன். டைலாக் இப்போ ஃபுல்லாக எழுதி நான் ஒரு 15 நாள் எடுத்துக்கிட்டு 15 நாள் உட்காந்து ரூம் போட்டு கொடுத்தாரு. 15 நாள் உட்காந்து டைலாக் எழுதினேன். ஃபுல்லாக படித்தார். யோ நீ ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனோட நல்லா தானே எழுதியிருக்க, இந்த படத்தை நீயே டைரக்ட் பண்ணிட்டார். ஏன்னா அந்த படம் தான் இல்லை சார், நான் ரீமேக் பண்ணல, நீங்கள் டைலாக் எழுத சொன்னீங்க, டைலாக் எழுதுனேன், எனக்குன்னு ஒரு அடையாளம் எல்லாம் போயிடும் சார், ரீமேக் படம் ஃபஸ்ட்டு படம் வேண்டாம். யோ என்ன எப்படி சொல்கிறேன், விக்ரமன்ட்ட ரவிக்குமார் இருந்தார், அவர் புரியாத புதிர்னு இந்த மாதிரி தான் ஒரு கேசட்டை கொடுத்து எழுத சொன்னேன். படத்தை பண்ணால் இன்றைக்கி ரஜினி கமல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ என்ன எப்படி சொல்கிற, நான் கொடுக்குற படத்தை உனக்கு என்ன நஷ்டம், அதில் தயாரிப்பாளர் நான், பணம் போட போகிறேன், கதையும் கொடுத்துட்டேன், உன் கதையும் இல்லை கதையும் கொடுத்துட்டேன், ஹீரோவையும் கொடுத்துட்டேன். ஹீரோவை நான் கன்வின்ஸ் பண்ண முடியல, நான் ஒரு ஹீரோவும் கொடுக்குறேன், உனக்கு என்ன நஷ்டம், இந்த படம் என்ன ஆனாலும் உனக்கு இன்னொரு படம் இருக்குது, உன் கதை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சார் டைலாக் ரைட்டர் தான் என்ன வேலைன்னா அது கன்வின்ஸ் பண்ணுறது. ஒரு கதையினுடைய மெயின் பாயிண்ட்டை நாங்கள் முரண்பாடான ஒரு பாயிண்ட் எடுத்து அதை ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வேலை செய்வோம். ஆனால் நீங்கள் டைலாக் ரைட்டரை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை ஒத்துக்கிட்டேன். அந்த படம் 10 நாள் ஷூட்டிங் போயிட்டான். ஜீவாவுக்கு பேர் வச்சது கூட அவர் அமர், ஜீவாவோட பேர் அமர், அவர் சொந்த பேர். ஜீவா 10 நாள் ஷூட்டிங் போயிட்டார். அப்போது அமர் ஷூட்டிங் போயிட்டார். 10 நாள் முடிச்சுட்டு அங்கே என்ன பிரச்சனையே தெரியல. 10 நாள் ஷூட்டிங் அப்புறம் அவர் ஃப்ரீயாக ஷூட்டிங் போகல. திடீர்னு இந்த படத்தை எழுத சொல்லியிருந்தாரு. இது வேற யாருக்கோ தான் அது. அப்போ அமரை வச்சு இந்த படம் பண்ணுறதுக்கு எழுத சொல்ல. திடீர்னு அந்த படம் கொஞ்சம் லேட்டாகும், இந்த படத்தை அமரை வச்சு பண்ணிடுறியான்னாரு. ஏன் சார் அப்படின்னா, இல்லை அவன் இந்த படம் சூப்பர் ஹிட்டு, இதில் நடிக்கிறேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போது இவனுக்கு ஏதாவது பேர் மாற்றணியா, ஏதாவது நல்ல பேர் சொல்லினார். நான் அப்போ விஜய், அஜித், அந்த ஜி பேர் வர்ற மாதிரி ஒரு பேரை பிடிப்போம், உடனே ஓகே ஆகும் அப்படின்ட்டு ஜீவா சார் அப்படின்னா யோசிச்சார். எங்கள் வீட்லேயே ஜீவன் ஒருத்தன் இருக்காயா, ஜீவா நல்லா இருக்கு, விஜய் அஜித் ஜிலாம் இருக்கு, அந்த ஜி எனக்கும் கூட ஜி வந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஜீவா நல்லா இருக்கே அப்படின்ட்டார். அப்படி தான் ஜீவாவுக்கு அவங்க வீட்லேயே ஜீவன் இருந்தாலும் கூட அவர் ஜீவன் அப்படின்னு
அந்த பேர் வேணால் ஜீவா நல்லா இருக்கு ஓப்பனாக அப்படி ஜீவாவுக்கு பேர் வச்சது. அப்படி தான் அந்த படம் வந்து அப்போ அந்த ஒரு எனக்கு வந்து இங்கேருந்து ஒரு டைரக்டர்னு என்னை வந்து உட்கார வச்சு 2 ஹீரோ உள்ள கதையை உட்கார வச்சு திருப்பி வெறும் கையோடு அனுப்பக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் கையில் கொடுத்தாரு. நான் சொன்னேன், சார் ரீமேக் படத்துக்கு நல்ல ஒரு டைரக்டர் போடுங்க சார், உங்கள் கையில் தான் ரவிக்குமார் இருக்கார், கூப்பிட்டா உங்களுக்காக பையனுக்காக வந்து பண்ண போகிறாரு. இல்லையா அவனை உட்கார வச்சாச்சு, நீ வந்து வெளியில் போய் மறுபடியும் அசோசியேட்டாக வேலை செய்கிறதுக்கு டைரக்டர் உட்கார வச்சுட்டேன், நீ படம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு மாபெரும் மனிதன். அதற்கு பிறகு நிறைய அந்த படத்துக்கு பிறகு நிறைய சம்பவங்கள் இருக்குது. இன்னொரு அந்த மழைக்காலம் அப்படின்னு அந்த கதை அது பண்ணும்போது உள்ள விஷயங்கள் நிறைய இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. கொரோனா டயத்தில் நான் மதுரையில் இருந்தேன். நாட்களுக்கு பிறகு ஒரு 30 கொரோனா ஊரடங்கு உத்தரவு. அப்போது ஒரு நாள் ஃபோன் அடிச்சது, எடுத்து பார்த்தா ஆர்பி சௌத்ரி காலிங். என்னடா சார் அடிக்கிறாருன்னு சொல்லி பதறி போய் எடுத்தேன். என்னையா பண்ணுறேன், எங்கேயா இருக்கேன்னாரு. சார் நான் மதுரையில் இருக்கேன் சார், எங்கள் சொந்த ஊரில். அப்படியா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். ஏதாவது பணங்கண்ணா வேணுமாய்யா, உதவி ஏதாவது வேணுமான்னு இருக்கேன். ஐயோ ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா இருக்கேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளியா, அனுப்பி வைக்க சொல்கிறேன் அப்படின்னாரு. ஒரு எவ்வளோ நாள் ஆச்சு நான் படம் பண்ணி அவருக்கு. ஆனால் ஒரு கொரோனா டயத்தில் என்னுடைய நினைவு அவருக்கு ஏன் வந்தது, நான் ஏன் கஷ்டப்படுறேன்னு அவருக்கு தோணியிருக்கணும். ஒன்றும் இல்லை, நான் கேட்கல, எனக்கு நான் நல்லா இருந்தேன். ஏன்னா என் ஒய்ஃப் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவங்க வந்து மந்த்லி நல்லா சம்பாதிக்கிறாங்க. கொரோனாவாக இருந்தாலும் அவங்களுக்கு சம்பளம் வந்தது, நான் நல்லா தான் இருந்தேன். ஆனாலும் அவர் வந்து கொரோனா டயத்தில் இவர் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, சார் வந்து கணக்கு வழக்கில் கரெக்டாக இருப்பார், காசு கொடுக்க மாட்டாரலாம், அப்படிலாம் கிடையாது. யார் அவருக்கு வேலை செய்கிறார்களோ அவருக்கு அள்ளி கொடுப்பார். மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளர். அதாவது என்னென்னா, அவருக்கு தேவையான வேலையை செஞ்சு கொடுத்தா வேலைக்கு உண்டான பணத்தை கொடுத்துருவார். பாக்கி இல்லாமல் செட்டில் பண்ணக்கூடிய டைரக்டர் விக்ரம் சார் சொன்னார் இல்லையா, அவர்கிட்ட வந்து வேலை செஞ்சால் நீங்கள் ப்ரொடியூசராக கூட ஆகலாம். ப்ரொடியூசரை, ஒரு இயக்குனரை கணக்கு வழக்கோட படம் செய்ய வைப்பார். படத்துக்கு எவ்வளோ செலவு ஆகுதுங்கிறத நீ தெரிஞ்சுக்க, என்னென்ன செலவு எவ்வளோ யார் யாருக்கு கொடுக்க வேண்டியிருக்குங்க தெரிஞ்சுக்க. இப்போ கூட படம் கதை லாஸ்ட்டாக அவருக்கு கதை சொல்லியிருந்தேன், அதுக்கு பட்ஜெட் போடு அப்படின்னாரு. சார் இப்போ எல்லாம் மாறி போச்சு, நான் போட்ட பட்ஜெட்டு இதெல்லாம் வந்து இப்போ யார் யாருக்கு எவ்வளோ சம்பளம்னு எனக்கு தெரியல. டேட்டு 60 நாள், மறுபடியும் 60 அப்படின்னாரு. இல்லை சார் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் தான், 60 நாள்னால் ஒரு 10% எக்ஸ்ட்ரா வச்சுங்க அவ்வளோ. கடைசி நாள் போகும்போது அவர் ஊருக்கு போகிற அன்னைக்கு, ராஜஸ்தானுக்கு அவர் ஊருக்கு போகிறார் இல்லையா, அப்போது அதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி என்னுடைய புக்கு ரிலீஸுக்காக அவரை கூப்பிட்டேன். புக்கு ரிலீஸுக்கு நான் வெளியூர் போகிறேன், நான் வர முடியாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் புக்கை கொண்டு போய் அவருக்கு கொடுத்தேன். லாஸ்ட்டாக போகிற அன்னைக்கு என்னையா அப்படின்னாரு. சார் ஒன்றும் வேலை இல்லை சார், சும்மா அட்டண்டன்ஸு ஃப்ரீயாக தான் சார் இருக்கேன், நீங்கள் அப்படி அது சொல்லிட்டு போகிறது தான் சார் வந்தேன். சும்மா இல்லை, அது போல் வார்த்தையே இல்லை. என்னையா அப்படின்னாரு. அட்டண்டன்ஸ் அப்படின்னேன். சிரித்தார். என்ன படம் பார்த்தேன் அப்படின்னு கேட்டார். இங்கே பார்க்கும்போது அவருக்கு நல்ல கதை சொன்னீங்க, அல்லது வந்து ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் சொன்னீங்கன்னா ஹாப்பி. அவருக்கு வந்து வேறு ஒன்றுமே தேவையில்லை, பணமோ காசு இல்லை, நல்ல சீன் சொல்லிட்டீங்க, அன்றைக்கி போய் ஒரு நல்ல டைலாக் சொல்லிட்டீங்க ஒரு அப்படின்னு. சார் நான் ப்ராஜெக்ட் ஹெயில் மேரின்னு ஒரு படம் பார்த்தோம் சார். இல்லை அது இங்கிலீஷ் படமா? ஆமாம் சார், இது ஒரு நல்ல படம். சரி சொல்லு அப்படின்னாரு. அந்த ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி கதையை சொன்னேன். நல்லா இருக்கியா, நீ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையில் சென்டிமெண்ட்லாம் வச்சுருக்கான், நல்லா இருக்கியா அப்படின்னாரு. சென்டிமெண்ட்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா கண் கலங்கம் இருக்குது. ஆனந்த கார்த்திகனுடைய கிளைமேக்ஸ் சொல்லும்போது நாம் அழுகுறமோ இல்லையோ அவர் கண்களில் கண்ணீர் துளிர்ப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி இருக்கும். எத்தனையோ வாட்டி அந்த சீனை சொல்லுவார் ஆனந்தம் கிளைமேக்ஸ் திருப்பி லிங்சாமி சொல்லுவாப்புல. நான் கூட சொல்ல மாட்டேன், லிங்சாமி சொல்லும்போது கண் கலங்கம் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அவரை பற்றி பேச சொன்னால் பேசிக்கொண்டே இருக்கலாம். என்னை விட அனுபவம் இந்த எழில் சார் வந்திருக்காங்க, ராஜகுமாரன் வந்திருக்காரு. உங்கள் எல்லோருடைய அனுபவங்களையும் நானும் கேட்கணும். நன்றி சார். உங்களை இழந்தது மற்றவர்களை விட நான் வந்து இப்போ அவருக்கு வந்து கடைசி காலத்தில், அதாவது கடைசி காலம் இல்லை, அவர் வந்து நல்ல அதாவது 77 வயது அவங்க அன்னைக்கு மலர் வளையம் வைக்கிறதுக்காக போனால் அவங்க மிஸ்ஸஸ் அவங்க சொல்கிறாங்க 6 மணி. அதான் சிஸ்டமேட்டிக்கான ஒரு மனிதன். 11:15 அப்படின்னா ஆஃபீஸில் என்ட்ரி, 2:15 அப்படின்னா வெளியில் இருப்பார், 4:15 என்ட்ரி. நீங்கள் அவரை பார்க்கணுன்னா இந்த டயத்தில் இந்த அவரை பார்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த டயத்தை மட்டும் பண்ணிங்கன்னா அது மாறவே மாறாது. 4:15 என்ட்ரி, மறுபடியும் 6:15 வெளில வருவார். நம்ம ஏதாவது வேலை செஞ்சுட்டா கூட 6:15 டக்குன்னு கார்கிட்ட வந்துட்டோம்னா அவர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடலாம். 6:15 வீட்டுக்கு போவார். அவங்க சொல்கிறாங்க, இது வரைக்கும் எனக்கு தெரியும் ஆஃபீஸில் அன்றைக்கி போய் அவங்க வீட்டில் போய் ஆறுதல் சொல்கிறதுக்கு அந்த அம்மாவை பார்க்க போகிறேன். அவங்க சொல்கிறாங்க 6:30 ஷூ போட்டுக்கிட்டு போகிறான் வீட்டில்.
என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பாரு. அவங்களையும் ஷூ போடு, இல்லை வீட்டில் சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கணும், அவங்களாம் இருப்பாங்க, நீ ஷூ போடு அப்படின்னு. ஸோ அவங்களையும் ஷூ போட சொல்லிட்டு 6:30க்கு பக்கத்தில் இருக்கிற நடேசன் பார்க் 1/2 மணி நேரம் வாக்கிங், சாப்பாடு அதே போல் தேவையானது அந்த அரை வயிறு. சிஸ்டமேட்டிக்கான ஒரு மனிதன், ஒரு இனிமையான ஒரு மனிதன். அவரை இழந்தது வந்து ஒரு குடும்ப தலைவனை இழந்திருக்காங்க, ஒரு மாபெரும் தயாரிப்பாளரை இழந்திருக்காங்க, ஒரு முன்னோடியை நாம் இழந்து விட்டோம். அஞ்சலி சார்.